ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்று காலை நான் காரில் வந்திருந்த பொழுது ஆண்டவர் திடீரென்று ஒரு வார்த்தையை மறுபடியுமாக ட்வாய்ஸ் ஞாபகப்படுத்தினார். அவே இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். பெந்தைக்கோஸ்தே நாளிலே பிதாவினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த திரித்துவ தேவனாகிய the third personality of the Holy Trinity. So Godhead. So தெய்வத்துவத்தின் மூன்றாவது நபராக எங்கள் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு அவ்வப்போது ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே செய்திகளை வார்த்தைகளை அனுப்பி தருவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். ஒரே தேவன், one true God but in 3 personalities. ஸோ இந்த திருத்துவத்தை சரியாக புரிந்து கொள்வது கடினம். ஆனால் அந்த திருத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களும் அதிகம். ஒரே மெய்யான தேவன். ஸோ ஒருவரில் மூவராயும், மூவரில் ஒருவராயும் செயல்படுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். So God the Father, God the Son and God the Holy Spirit. அவே திரித்துவ தேவன் இருக்கட்டும். ஸோ காரில் வந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த வார்த்தை எனக்காக நான் எடுக்கின்றேன். அதே வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சில வேளை இது பொருத்தமாக இருக்கும், உங்களுக்கும் இது தேவையான செய்தியாகவும் இருக்கலாம். என்ன வார்த்தை என்று சொன்னால், என்னில் நிலைத்திருங்கள். Dwell in me. The Holy Spirit of God says to me. The Holy Spirit of God says to you. The Holy Spirit of God says to us, dwell in me. Abide in me. Hallelujah. And I will dwell in you. And I will abide in you. Hallelujah. என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த செய்தியை ஆண்டவர் தந்தார். இன்று அலைந்து திரிகிறவர்களாக, கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிவார்கள். அதிருப்தி இல்லாத ஜனங்களாக, நன்றி அறிவு அற்றவர்களாக, செவித்திணறு அற்றவர்களாக, அன்கிரேட்ஃபுல் பீப்புளாக they are wandering, they are hanging around. இதுவும் ஒரு சைன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள். dwell in me. மறுபடியும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். dwell in me and I will dwell in you. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் abide in me, stay with me and I will stay with you. பல வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன். ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டிய நாட்கள் நாங்கள் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் என்றால் என்ன தெரியுமா? அவர் பேசின சத்தியங்கள், அவர் பேசின உபதேசங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவர் பேசின வார்த்தைகளிலே, அவர் பேசின உபதேசங்களிலே நீங்களும் ஸ்டிக் ஆன் பண்ண வேண்டும். அப்படி ஸ்டிக் ஆன் பண்ணினால்தான் கர்த்தர், அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் நம்மோடு நிலைத்திருப்பார். 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இந்த வார்த்தை இருக்கின்றது. யோவான் 15ஆம் அதிகாரம் முழுவதுமே மிக முக்கியமான வார்த்தைகளை பேசின பகுதியாகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பல காரியங்களில் அந்த அதிகாரங்களிலும் அந்த பல இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், 2 காரியத்தை சொல்லுகின்றார். கொடி, செடி. செடிக்கு எந்த ஒரு ஜீவனுமே கிடையாது. செடி உண்மையாகவே செத்தது. ஆனால் இந்த கொடியோடு செடி பின்னி பிணைந்து இருப்பதனாலே
அந்த கொடியிலே இருக்கிறதான ஜீவன் இந்த செடிக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ரிசோர்சஸ் அந்த திராட்சை செடியிலிருந்து கொடிக்கு கிடைக்கின்றது. அந்த கொடிகள் தான் நாங்கள். இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் நாங்கள் ஜீவன் இல்லாதவர்கள். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கின்றான். அதோட அர்த்தம் என்ன சொன்னால், கிறிஸ்துவனுடைய போதனைகள், கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே அநேக துருபதேசங்கள், தவறான உபதேசங்கள், கள்ள போதகங்கள் இந்த சோஷியல் மீடியாவுக்கூடாக வருவதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே அருமையான சௌனே சௌரியே, இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னில் நிலைத்திருங்கள். Abide in me, dwell in me, and I will dwell in you. இதுதான் சத்தியம். ஸோ நாம் ஒரு உபதேசத்தை கேட்கும்போது அந்த உபதேசத்தை எப்படி நாம் டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொன்னால், நம்பர் 1 and the best one, did Jesus talk about it? இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசியிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே அந்த அந்த உபதேசத்தை அவர் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லாத உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே ஆண்டவர் இந்த நாட்களிலும் மறுபடியுமாக என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுற ஒரே ஒரு காரியம், உங்களுடைய பார்வை, அவர் ஃபோக்கஸ் ஷுட் ஓன்லி ஆன் ஜீசஸ். ஹல்லேலூயா. எபிரியரில் நாங்கள் பார்க்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். ஃபிக்ஸ்ட் அவர் ஐஸ், ஃபோக்கஸ் அவர் ஐஸ். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை ஆண்டவர் மீது மாத்திரம் வைக்க வேண்டிய நாட்களுக்குள் இருக்கின்றோம். ஆகவே அந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். செடியானது கொடியில் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை, bearing more fruits. இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்களுடைய அழகிய எங்களிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் bearing more fruits. ஆவிக்குரிய கனிகள் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே செயல்படுகிறதா இல்லையா என்பதுதான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் வைத்திருக்க அந்த மெஷர்மெண்ட்ஸ். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுடைய growth, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய மெச்சூரிட்டி, முதிர்ச்சி உங்களுடைய கனிகளில் தான் தங்கியிருக்கின்றது. ஆகவே அந்த அந்த கொடியாகிய கிறிஸ்துவோடு செடியாகிய நாங்கள் பின்னி பிணைந்து இசைந்து வாழும்போது அந்த கொடியிலே இருக்கிற ஆவிக்குரிய கனிகள், தெய்வீக சுபாவங்கள், தெய்வீக குணாதிசயங்கள் எல்லாம் இந்த கொடிக்குள்ளே கடத்தப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நானும் நீங்களும் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும், கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் ஓடு நாம இணைந்திருந்தால் கர்த்தர் நம்மோடு இணைந்திருப்பார். யாக்கோபிலே அவர் எழுதுகின்றார், come closer to God and he comes closer to you. கர்த்தரண்டை சேருங்கள். ஹல்லேலூயா. ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் சபைக்கு. இந்த யாக்கோபு வேதாகம கல்லூரியிலே படித்த போது சொல்லி தந்தார்கள், half brother of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு, அதாவது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவர்களுடைய இணைப்பினூடாக பல குழந்தைகள், சகோதரர்கள் பிறந்தார்கள். அப்படியாக half brother of Lord Jesus Christ தான் இந்த ஜேம்ஸ். ஸோ சரித்திரத்தை பார்க்கும்போது மரியாள், ஜேம்ஸ், யோசேப்பை தவிர மற்றவர்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தார்கள் என்பது தெளிவில்லாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த ஜேம்ஸ் ஆண்டவர் இயேசுவை சொந்த தெய்வமாக
மூத்த சகோதரனாக இருந்தாலும் கூட இயேசுவை சொந்த தெய்வமாக ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார். கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே யாக்கோபின் மூலமாக கூட ஒரு நிரூபத்தை சபைகளுக்கு ஆண்டவர் எழுதி வைக்க சித்தம் கொண்டார். ஆகவே அந்த யாக்கோபுடைய நிருபத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், தேவன் அண்டை சேருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் அண்டை சேருவார். Come closer to God, come near to God, and God comes near to you. ஆகவே இந்த நாட்களிலும் கூட என் அருமையான சகோதர சகோதரியே, கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருத்தல் என்பது ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 24 வாசித்து பார்த்து தெரியும், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன். அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், ரைட், கனி கொடுப்பதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், நம்முடைய கற்புள்ள வாழ்விலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய நீதியின் வாழ்விலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அந்யோன்ய ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பல காரியங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை அந்த கொடியாகிய கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே, கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் போது மற்ற காரியங்களிலே நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியுமாக இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான செய்திகளை, இந்த மெசேஜை என்னுடைய உள்ளத்திலே போடுகிற பட்சத்தில் நிச்சயமாகவே எனக்கு பிரயோஜனமாக இருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகளும் உபதேசங்களும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பி நான் இதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறுபடியும் உங்களை இன்னொரு செய்தியினூடாக இல்லாட்டி வாக்குத்தத்த வசனத்தினூடாக சந்திக்கும் வரைக்கும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கும்படியாக அனுப்பப்பட்ட அந்த பராக்லிட்டோஸ் காட், தேற்றரவாளனாகிய தூய ஆவியாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்னோடும் உங்களோடும் கூட இருப்பாராக என்று சொல்லி மனதார பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். May the Lord Jesus Christ be with you and keep you well. ஆமேன், ஆமேன், ஆமேன். CRMC திருச்சபை ஊழியங்கள் சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து காக்க கடவார் என்று சொல்லி வாழ்த்தி இந்த வாழ்த்து செய்தியை முடிக்கிறேன். ஆமேன், ஆமேன் and ஆமேன்.